என்னடா இது? என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க டேய்? அரே மாம்சா, அவனுங்கள நல்லா பாரு. அவனுங்க உடம்புல எல்லாம் ரத்தம் இருக்குது. நம்ம வீட்ல ஏதோ புகை வருது. அடே சிச்சான், பாத்ரா எவனோ ஓடி வரான். நோ மாம்சு, நோ வேணாம். குச்சா கை கால்லாம் முறிச்சுக்கோ. என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாருங்கடா. அதெல்லாம் எதுவும் ஆகாது. வேணாம் மாம்சு, வேணாம். சொன்னா கேளு. அப்புறம் ஊந்து கை காலம் முறிச்சுன்னு கழுத்துல மாட்டிப்ப. சொன்னா கேளு மாம்சே. இந்த மாதிரி எத்தனை பேர் புயல் காத்துல உட்கார்ந்து பொரி சாப்பிடுறேன்ட்டு வீட்ல உட்கார்ந்து கறி சாப்பிடுறாங்க தெரியுமா? ஆமா, நான் கூட புயல் அடிக்கிறப்ப வீட்ல உட்கார்ந்து கறி தான் சாப்பிட்டுருந்தேன். பிராங்க்லின் வேணாம். ஏண்டா இப்படி பயப்படுறீங்க? இங்க இருந்து நீச்சல் குளத்துல என்னால குதிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? சொன்னா எங்க கேட்க போற? சரி மாம்சே, நீ குதி. நாங்க வேடிக்கை பாக்குறோம். ஏ டாமி, அவன் கீழ ஊந்து வாருவான். நம்ம சிரிப்போம். நான் கீழே ஊந்து வரேனான்றது கீழே இருந்து வேடிக்கை பாடுறான் வெங்காயம். இப்போ நான் எப்படி கீழே குதிக்கிறேன்னு மட்டும் பாரு. ரெடியா இருக்கடா? கேமரா இருந்தா போட்டோ எடுத்து வச்சுங்க. சீக்கிரம். எவ்வளவு நேரம் வேடிக்கை பார்க்கறது? கீழ விழ. அப்படிதான். ஹாய்! மாம்சே கீழ ஊண்டான். சூப்பரே. மாம்சே சொன்ன மாதிரி கீழ ஊந்துட்டான். குதிக்க போகிறேன். நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல, எங்க பேச்ச கேட்காம கீழ ஊந்து வாட்டான். பிராங்க்லின், எந்தி. சின்சான் அவனுக்கு மூச்சு பேச்சிட்டு இருக்கான் பாரு. டேய் சிச்சானே, எங்கடா இருக்கீங்க? அடேய் நான் மாம்சு, உண்டை வாங்கிட்டியா? சரியான உண்டை பழகுதே. மூஞ்சி கிஞ்சலாம் வாங்கிச்சு ஒரு பக்கம். அம்மா. ஐயா, கைடா. கை ஒரு பக்கம் ஸ்டெக் ஆயிடுச்சுடா. வாடா சிச்சானே. கை. என்ன இது? கை ஒரு பக்கம் புடிச்சிச்சு. கை ஒரு பக்கம் அப்படியே விரச்சிச்சுடா. இதுதான் வயசுல சின்ன பசங்க சொன்னா கேட்கணும்ன்றது. தேவையில்லாம போய் ஊந்து கை கால முடிச்சுன்னு வந்துட்டியா? நீ பாப்பாரு மாம்சு, போயிட்டு கழுவாம நடக்கிற மாதிரி நடந்துட்டு போய் நிக்கிறேன். அடே சிச்சானே, உள்ள ஏதோ உண்டியல் சத்தெல்லாம் கேக்குதுடா. எலும்பெல்லாம் முறிஞ்சிச்சு போல இது. உங்க 2 பேருக்கு வண்டி ஓட்ட தெரியாது. இப்ப நான் தான் ஓட்டி ஆகணுமா? என் கையெல்லாம் முறிஞ்ச ஏதோ உள்ள எலும்பு உடைச்ச மாதிரி சவுண்ட் கேக்குதுடா. வண்டியேடு சீக்கிரம் போவோம். உள்ள எல்லா பேர் பார்ட்ஸும் போயிடுது பழையது. ஏடாமி, மேலே ஏறு சீக்கிரமா போவோம். பிராங்க்லின், வண்டியேடு சீக்கிரம். நம்ம போய் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு வருவோம். உனக்கு என்ன போச்சுன்னு தெரியல. உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் காலி. அட இருங்கடா, பயமுடுத்தாதீங்கடா. ஏற்கனவே படப்படன்றது நெஞ்சலாம். இப்படியே நீங்க பேசி ஹார்ட் அட்டாக் வர வச்சிருக்கீங்க பொழுது. ஹார்ட் அட்டாக் வராது, கோழி அட்டாக் வராது. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு வண்டியை விட ஆட்டாத. அடி ஓட்டாத மாம்சே. பத்திரமா போ. இல்லனா இப்படியே போய் முட்டினா திரும்பி இன்னும் கொஞ்சம் சேதாரம் பாரு. இன்னும் கொஞ்சம் சேதாரம் அதிகமாயிடும். பாத்து. 1 week later. அக்கா, பாகற்காய் உங்க சுகருக்கு நல்லது. அம்மா, விஜய் சார் சுகர் ஸ்பைக்ஸ் மேனேஜ் செய்யும். குட்மார் பாடியோட நேச்சுரல் இன்சுலின் ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இதே போல 11 ஆயுர்வேத மூலிகைகளால தயாரிக்கப்பட்டது கபிவா டயஃப்ரீ ஜூஸ். இது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டது இயற்கையாக சுகர் அளவை மேனேஜ் செய்வதற்கு. கபிவா ஆயுர்வேத அறிவி. டாக்டர், என் உயிரை எப்படியாச்சும் காப்பாத்துங்க டாக்டர். என் உயிரை உங்ககிட்ட தான் இருக்கு. எப்படியாச்சும் என் உயிரை காப்பாத்துங்க. தம்பி, உங்க உயிரை காப்பாத்தியாச்சு. உங்க உயிருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்க கை காலுக்கு தான் இப்போதைக்கு பிரச்சனை. கை காலுக்கா? டாக்குட்டர், கை காலு என்ன டாக்குட்டர் பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல தம்பி. இவரு மேல இருந்து கீழே வந்ததுல 4 எலும்பு பிராக்சர். அதான், வேற ஒண்ணும் இல்ல. எது? 4 இடத்துல பிராக்சரா? அதான் இந்த வலி வலிச்சதா என் கை வணங்க முடியாத அளவுக்கு. பிராங்க்லின், என்ன ஜாலியா படுத்துட்டு இருக்கிற பொழுது ஏசி காத்து வாங்கினே? ஏசி காத்து வாங்கி படுத்துன்னு இருக்கிறேனா? நானே முடியாம கிடறேன். ஏன்டா டேய், நீ வேற வயிற்றுச்சல்ல கம்முன்றா டாமி. அப்புறம் கடிச்சு விட்டுருவான். நான் கூட பார்க்க மாட்டேன். ஆமா டாக்டர், நாங்க எப்போ வீட்டுக்கு போறது? உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. நீங்க இப்ப கூட வீட்டுக்கு போலாம். நான் தான் அப்பவே சொன்ன மாம்சு, உனக்கு தான் இங்கிலீஷ் புரியல. அதனால நீ கீழே குச்சி சில்லறை வாங்கின்னு பட்டுனுங்கற பாரு. நான் அப்பவே சொன்னேன், டோன்ட் ஜம்ப். இஃப் யூ ஜம்ப், அப்புறம் உன் கை கால்லாம் முறிஞ்சிடு. அப்புறம் இந்த மாதிரி வந்து ஆஸ்பத்திரியில கட்டு போட்டு பத்துன்னு இருப்பாரு. சொல்றப்பெல்லாம் கெத்தா பேசிட்டு இப்போ பாரு உன் நிலைமைய. இப்ப மாவு கிட்ட பரம்பரை ஆகிட்டாங்க. அடே கூடயே வரீங்களே, கை கொஞ்சம் கொடுங்கடா. வாங்கடா, நடக்க முடியலடா. இவங்களை கூட்டு வந்ததுக்கு வேற யாருன்னா கூட்டு வந்திருக்கலாம் பழுகுது. 2 பேரும் வேடிக்கை பாக்குறாங்க நின்னு. ஆமா, சொல்லும் போது கூட தான் வேடிக்கை பார்த்தோம். யாரை கேட்டு கீழே குச்சா? அப்பெல்லாம் விட்டு இப்போ இந்த கையை பிடி காலை பிடினா அதெல்லாம் முடியாது. ஆமா சின்சான், நம்ம 2 பேரும் அவ்வளவு சொன்னோம். ஆனா நம்ம பேச்ச கேட்காம நான் குதிக்கிறேன்ட்டு கீழே குச்சி கையை உடைச்சின்னு. அடே அதான் முடிஞ்சு போச்சுல்ல. முடிஞ்சு 1 வாரம் ஆயிடுச்சு. திரும்பி அதே சொல்றீங்க. அமைதியா வாங்கடா. நானே ஓட்ட முடியாம ஓட்டு வரேன். கை வலியில இந்த பக்கம் திருப்பினா இந்த கை வலிக்குது, இந்த பக்கம் திருப்பினா அந்த கை வலிக்குது. சும்மா வளவளன்னு பேசாம கம்முனு வாங்கடா. அரே மாம்சு, முதல்ல ஒழுங்கா வண்டியை ஓட்டு. என்னடா இது? இன்னைக்கு டிராபிக் அதிகமா இருக்கும்னு நினைச்சா ஒரு வண்டியும் காணோம், ஒரு பையிலையும் காணோமே. என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா. அதான் மாம்சு, நீ வரேன்னு தெரிஞ்சு போய் எங்க இவன் எத்தனை வந்து நம்மலாம் இடிச்சு போடுவான்னு சொல்லிவிட்டேன். யாரும் உனக்கு பயந்துனே ஊட்ட விட்டு வெளியே வரல. நான் வரேன் தெரிஞ்சுன்னு வீட்டை விட்டு வெளியே வரலையா? ஏய் யாரா நீங்க? ஏய் என்னடா தண்ணி தொட்டி தேடி வந்தா என்ன டான்ஸ் போட்டு வரீங்க? டேய்
என்னடா நீங்க ஆடிட்டே வரீங்க? என்னாச்சு உங்களுக்கு? யாரா நீங்க? டேய் எதுக்குடா குறுக்குல வரீங்க? டேய் என்னடா இது? என்ன இவ்வளவு பேர் இருக்கீங்க? டேய் அரே மாம்சு, அவனுங்கள நல்லா பாரு. அவனுங்க உடம்புல எல்லாம் ரத்தம் இருக்குது. அவங்க எல்லாம் சாமி. வண்டிடு பா 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 பா. எது ஜாம்பியா? சூம்பி போன மாதிரி இருக்கானுங்க ஜாம்பின்ற. ஆனா உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்குடா. அட நீ இந்த பட்டெல்லாம் பார்த்தது இல்லையா மாம்சு? சாம்பி மனுஷனை கச்சா அவனும் சாம்பியா மாறிடுவான். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். வர ஏய் மாம்சு, நம்ம வீட்ல ஏதோ புகை வருது. அடே சுச்சான் பாத்ரா எவனோ ஓடி வரான். டேய் யாரா நீங்களே எங்க வீட்ல இருந்து வரீங்க? அடே ஏ ஓடுறா சாம்பி வந்துச்சுடா. மாம்சு வா வண்டிடு. வர ஏய் யாரா நீ அம்மா? மாம்சு என்ன அஷ்டாயமா அவன விடாத. ஏய் யாரா நீ ஏன் மேல கேக்குற? அடா மாம்சு அந்த மொட்டையில விடாத அவனதான். டேய் மொட்டையா எல்லாரும் ஒழுங்கா ஓடுறீங்க. இல்ல சுட்டா போடுவோம் உங்களை. இருடா உயிரோட விடுறதாடா உங்களை. இன்னைக்கு இந்த கன் எடுத்து இருக்கிற எல்லா சாமியும் போட்டு தள்ளுறேன்டா. ஜுஞ்சானே ஓட போய் நின்னுக்கோ. இன்னைக்கு எல்லாரையும் சுட்டு தள்ளுறேன். ஓடுங்க ஏந்து வராதீங்கடா. ஓடுடா. நான் சாய மாட்டானே உங்க. டேய் நான் சுட ஏந்து வந்துட்டே இருக்கீங்க? சுட்டுறாரு மாம்சு. கரெக்ட்டா நெத்தி பொட்டலே போடு. மண்டையிலே அப்பதான் காலியா வாடுங்க. விடாத. வரான் பாரு. இருக்கிற எல்லா சாமியும் போட்டு தள்ளு. எங்கடா சுட்டுனே தான் இருக்கிற. மறுபடியும் ஏந்துக்கிறான்டா இவனுங்க. டேய் இல்லடா அப்படா சாவுடா. கரெக்டா மண்டையிலே போடாத சாவறீங்களா? சாவுங்க எல்லாரும். ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாத்தாப்பே உங்களை பெற்றுறாங்களா? டேய் எவனோ நம்ம வீட்டை பாம்பு போட்டான்டா. இங்க போடுற புகையே வருது. எவன் தெரியல. டேய் எவனா இருந்தாலும் வெளியே வாங்கடா. டேய் யாரா அவன் எங்க வீட்ல பாம்பு போட்டது? வெளியே வாங்கடா. டேய் யாரா அவன்? உங்க வீட்ல ரெண்டுக்கு போறது இடம் இல்லையா? எங்க வீட்ல வந்து பாம்பு போடுறீங்க? வீட்டுல இருந்து வந்துட்டே இருக்கானடா. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. வா உள்ள இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளியே ஆகணும். ஃப்ராங்க்லின் வா எனக்கு ஹெல்ப் பண்ணு. இங்க வா, நிறைய பேர் இருக்கானுங்க. இவனை வேணா கடிச்சு எடுத்துறேன். யாரும் அடே டாமி நீ கவலைப்படாத. உனக்கு ஹெல்ப் பண்ண நான் வந்துட்டேன். அடே சுச்சான் சீக்கிரம் வா. டாமியை விடாம இவனுக்கு அடிக்கிறானுங்க. வா டாமி அப்படிதான். கடி விடாத. தோ பேரு இங்க ஒருத்தர் இருக்கான் பாரு. விடாத அவனை. கடி அப்படிதான். வா நானும் சுடுறேன். நீங்க சேர்ந்து வாங்க. டாமி இங்க பாரு இன்னொருத்தன் வந்துட்டு இருக்கான் பாரு. கடி நல்லா கடி. போடா எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சு. யாரா இவனுங்க? எனக்கு என்ன மாம்சே தெரியும். நானும் உன் கூட ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில தானே இருந்தேன். அட ஆமா நீயும் ஏன் கூட தான் இருந்த. மறந்தே போயிட்டேன்டா. ஆனா வர வழியில ஒருத்தனையும் காணோம். போன் அடிக்குது. யாரு? மைக்கிள். இந்நேரத்துக்கு இவன் அதுக்கு போன் பண்றான். ஏதாவது இருக்கும் சொல்றா. மாப்ள காப்பாத்து. என்னையே ஒரு 4 பேர் காப்பாத்துற நிலைமையில தான் இருக்கிறேன். நான் உன்னை எங்கன்றா காப்பாத்துது? பங்காளியா வா வீட்ல நிறைய பேர் சுத்து போட்டானுங்க. வா என்ன காப்பாத்து. இந்தா வரேன்டா கவலைப்படாத. வரேன் வந்துட்டே இருக்கேன். போன வை. இதோ வந்து காப்பாத்துறேன் உன்னை. எனக்கே அடிபட்டு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. கை ஒஞ்சி ஒரு பக்கம் புத்துரு கட்டு மாவு கட்டு போட்டு உட்காந்துக்கிறேன். இருந்தாலும் உன்னை காப்பாத்து. நான் வரேன்டா கவலைப்படாதடா. லடிக்கி இது வந்துட்டு இருக்கு. ஹலோ என்ன லட்கி? அடே சுஞ்சானே வாடா. மைக்கிளுக்கு ஏதோ பிரச்சனையா? அவன் வீட்லயே சுத்து போட்டானுங்க சாமிங்களா. அவனுக்கு எல்லாரும் போயிட்டு அடிச்சு துவம்சம் பண்ணுவோம். வா நம்ம எதுக்கு மாம்சே தேவையில்லாத வேலை? நம்மளே கை கால வச்சு நீங்க வந்து பாரு. ஓட சொன்னா குஞ்சினே ஓடுற. எங்க வீட்டு நாய் காலால அடிச்சு கை ஒஞ்சி போச்சின் மாதிரி நீ கை வச்சிட்டு உட்காந்துக்கிற. வாடா நண்பனை நம்ம தான்டா காப்பாத்தணும். வா வந்து ஏறு. சரி ஏறு நண்பர்களே. நாங்களாம் போய் வலிக்க போய் அடி வாங்க போறோம். பார்த்து சந்தோஷப்படுங்க. என் மாம்சு சொல்ற பேச்சு கேட்க மாட்டான். அதனால லைக் பண்ணுங்க. நாங்க அடி வாங்குறத பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடியல பாத்து பொறுமா போலாம். நாங்க பெரியமா வீட்டுக்கு போய்டுவோம். மாச்சே பேய் நான் ஸ்கிட்டில் அடிக்குறேன். ஒருத்தன் உயிருக்கு போராட்டு இருக்கான். மைக்கிள நான் தான்டா காப்பாத்தி ஆகணும். இந்த நேரத்துல பொறுமா போனா மைக்கிள் வேற யார் காப்பாத்துது? மைக்கிளே துறக்கம். டேய் மைக்கிளே நோத்து போடா. வா உன்னை நான் காப்பாத்துறேன். ஓடுங்கடா. டேய் மைக்கிளே வேடிக்கை பார்க்காதடா. ஓரமா பங்காளியா விடாதவனுங்களா? சுடு. நானும் ரொம்ப நேரமா சுட்டுனுக்குறேன். சாவே மாட்டானுங்க. விடாத எல்லாரையும் போடு. அட இருடா நானும் சுட்டுதான்டா இருக்கேன். டேய் என்னடா இவனுங்க என் வீட்ல இருக்கிறதோட உன் வீட்ல இவ்வளவு பேர் இருக்காங்க. எங்க இருந்துடா புடிச்சு வந்த இவனுங்களா? இவ்வளவு பேர் இருக்கானு உன் வீட்ல. எவனையும் விடுறதாலடா. இன்னைக்கு எல்லாரையும் போட்டு தள்ளுறா. வாங்கடா. இந்தா வாங்கிக்கோ. ஒரு வாங்க. லைனா வாங்க. வாங்க. ஓடு. வீட்டுல அடிக்கிறீங்க? ஏண்டா டேய் இவ்வளவு பேர் இருப்பா உன் வீட்டுல வந்தானுங்க. உன் பசங்க எங்க? நீ மட்டும் தனியா இருக்கிற. அட லெஸ்டர் ஓடியா. நீ எங்க இருந்துடா வர? இவனும் இங்கதான் இருக்கானா? டேய் லெஸ்டர் நீ எங்கதான் இருக்கியா? வா. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணோம். இனி இங்க இருந்தோம் நம்ம உயிருக்கு ஆபத்து இல்ல. ஏய் யாராச்சும் கை காலா செக் பண்ணி கூட. உங்க கையில எதனா நாய் கடி மாதிரி எதனா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. சாம்பி கடிச்சு நீங்களும் சாம்பி இட போறீங்க. வாங்க. சீக்கிரம் எடு பிராங்க்லின் வண்டி எடு. நான் வந்துட போறான். போ. ஊரு பூரா சாம்பியா இருக்காங்கடா. முக்குட்டு எதோ பாரு. இங்க வந்தா அங்க இருந்து இங்கன்ட்டு எல்லா இடத்துலயும் சாம்பியா இருக்காங்க. இனி வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுடா. டேய் அரே மாம்சு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு பேசினே இருக்காத. வீட்டுக்கு போ. முதல்ல வீட்டுல போயிட்டு வீட்டை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அடைச்சி எவனையும் உள்ள வராத மாதிரி பண்ணிடலாம். இதோ பாரு யாரா நீங்க எல்லாம். டேய்
வீட்டுக்கு போங்கடா. உங்களாம் வீடு இல்லையாடா? ஆத்தாடி ஃபுல்லாவே சாம்பியா மாட்டாங்களா? நம்மள தவிர மிச்சம் எல்லாருமே சாம்பியா இருக்காங்கடா. ஒரு மனுஷன் கூட பார்க்க முடியாடா. அதோ பாரு எல்லா பக்கமும் சாம்பி. டேய் மூஞ்சி தானா இது? மறுபடியும் வந்துட்டீங்களா? டேய் சாமிங்களா போங்கடா, அப்படி தூக்கிடுவோம் உங்களை அடிச்சு. ஆமா சார், எல்லாருமே சாம்பியா மாறிட்டானுங்க. ஆயா, இனி நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. பாத்து சாம்பியா இருக்கிறானுங்க ஊர் ஃபுல்லா. பாத்து இப்ப நம்ம வீட்டுல வந்துருப்பானுங்களே, அது பாரா மறுபடியும் வந்துட்டானுங்க. எங்க இருந்தா வரீங்க நீங்க இவ்வளவு பேரு? எங்க பார்த்தாலும் சாம்பியா இருக்கானுங்க. அடே மைக்கேல் லெஸ்டர், 2 பேரும் நல்லா கேட்டுங்க. நம்ம வீட்டை சுத்தி இப்ப வேலி கட்ட போறோம். அதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிற சாம்பி யார் இருந்தாலும் அவனை அடிச்சு கொளுத்துறோம். வாங்க வாங்க வாங்க, உஷாரா இருங்கடா. நான் ஆல்ரெடி பார்த்தேன், வீட்டுக்குள்ளே நிறைய பேர் சுத்திட்டு இருந்தானுங்க. ரெடியா இருங்க. எவனா எப்போனா எந்த சைடுல இருந்தா டக்கு டக்குன்னு வரலாம். எல்லாரும் தயாரா இருங்கடா. டேய் அட்டாய், கண் ஆபரேஷன் பண்ண காட்டருமா? ஏன்டா இந்த கத்துற? ஏய் பிராங்க்லின், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பதட்டப்படுற? ஏன் பதட்டப்படுறேனா? வாங்க வாங்க என் கூட வாங்க, காட்டுறேன் ஏன் பதட்டப்படுறேன்ட்டு. கீழே ஃபுல்லா சாம்பியா இருப்பாங்க. ஃபுல்லா என்ன ஒருத்தரும் வர மாட்டான் இந்த நேரம் பார்த்து. டேய் சாம்பி எங்க இருந்தாலும் வாங்கடா, காமிக்கலாம். டேய் டாமி, என்ன ஒரு சாமி எங்கண்ணா? என்ன எல்லாரையும் காட்சி ஈத்துன்னு போய் போட்டியாங்கண்ணா? இங்க இவ்வளவு பேர் செத்துக்கு வந்தாங்க, எங்கடா போனீங்க? அட்டாய், வளவளன்னு பேசாம இதுக்கு வேற வழி இருந்தா எதனா சொல்றா. பிராங்க்லின், எனக்கு தெரிஞ்சு உன் வீட்டை சுத்தி நம்ம பாதுகாப்பு வளையம் போடுறதா பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். ஜாம்பி வர்றது மாதிரி உன் வீட்டை சுத்தி எல்லா இடத்தையும் அடைச்சிட்டா ரொம்ப நம்ம சேஃபா இருப்போம். வா எனக்கு அதான் கட்டுன்னு தோணுது. வீட்டை சுத்தி வேலியா போட்டுருவோம். வீட்டை சுத்தி வேலி போடலன்னு நம்ம கதை காலி. வேலி போடலாம், பிரச்சனை இல்ல. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியாது. இங்க பாரு, இந்த கை வச்சு நான் என்ன பண்றது? ஆமா இல்லனா மட்டும் ஒரு அப்படியே நான் சொல்றதை விட்டுட்டு மேல இருந்து கீழே வந்து கை ஓடிச்சு. நீ இப்ப கதை விடுறத பத்தி ஐடியா? நமக்கு டைம் இல்ல. எப்போன்னா சாம்பி உள்ள வந்துரும். எல்லாரும் ரெடியா இருக்காடே. எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில போயிட்டு என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து டக்கு டக்குன்னு கட்ட ஆரம்பிங்க. வாங்க வாங்க வாங்க. A few minutes later. கிட்டத்தட்ட சேஃப் ஆயிட்டோம். இனி இந்த சாம்பியால உள்ளே வர முடியாது. இனி இந்த ஓட்ட வழியாலும் சரி, எந்த வழியாலும் சரி. டே சாமிங்களா, உங்களால என் வீட்டுள்ள இனி வரவே முடியாதுடா. இது எல்லாத்தையும் மீறி நீங்க வந்தீங்கன்னா மண்டகனெல்லாம் பொழந்தும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு அளவு சுத்தி போட்டாச்சு. எல்லாத்தையும் வெளியே போடுற மாதிரி எல்லா பக்கமும் போட்டு அடைச்சு விட்டாச்சு. என்னடா எல்லா பக்கமும் முடிஞ்சிச்சுல, இனி உள்ள வர முடியாது தானே? யார் சொன்னது மாம்சே? இன்னும் நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சாதான் உள்ள வர முடியாதுன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியும். இன்னும் நிறைய வேலை இருக்கா? இன்னும் என்னடா வேலை இருக்கு? அதான் கிட்டத்தட்ட ஃபுல்லா முடிஞ்சிச்சே. இல்ல பிராங்க்லின், இது இப்படி இல்ல. நம்ம இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னா நம்ம இதை மட்டும் பண்ணா பத்தாது. நமக்கு தேவையான சாப்பாடுல இருந்து தண்ணியில இருந்து எல்லாத்தையும் இங்கேயே ரெடி பண்ற மாதிரி ஒண்ணு பண்ணி ஆகணும். அப்பதான் நம்மளால இந்த இடத்துல ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும். இந்த சாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு. டாய், மிஷின்ல அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லையாடா? சுத்தி வச்சு அடிச்சு கை கால்லாம் வலி எடுக்குறாட்டா. ஏதாவது மிஷின் எடுத்துட்டு வந்தா குறா. மிஷினா இருக்கிற பொருளை வச்சுதான் நான் செய்ய முடியும். இது வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். வந்துட்டீங்களாடா மறுபடியும்? வீட்டை சுத்தி ஆனா வந்துடுறாங்க. வேற வீடே கிடைக்கலடா. ஓடுங்கடா எல்லாரும். உங்க எவனையும் விட மாட்டா, மண்டையில போடுற. வாங்க வாங்க ஓடுங்க எல்லாரும். இனி வீட்டு பக்கமே வரக்கூடாது. நீங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறேன். இனி வீட்டு பக்கம் எவனா வந்தீங்க நறுக்கி போடுவோம்டா சாமிங்களா. எவனும் வீட்டு பக்கம் வராதீங்கடா. ஓடுற நரியில்ல ஒரு நரி கிழ நரி தான். ஜஜம் ஜஜம் ஜஜம். ஓடுற நரியில்ல ஒரு நரி கிழ நரி தான். கிழநரி என்னடா? இனிமேல்ட்டு எந்த சாம்பி வந்தாலும் இங்க இருந்து நெத்தி பொட்டில தோசை சுடுற மாதிரி சுற்ற வேண்டியதான். டப்புக்கு எவனா இருந்தாலும் வாங்கடா, பாத்துக்கலாம். அடே மைக்கு, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? வேலை முடிஞ்சதா இல்லையா? டாய் பேசாதடா நீ. சும்மா வேடிக்கை மட்டும் பாத்துக்கிறேன். நந்து வர உனக்கு என்னடா தெரியும்? இத வந்து தூக்கி பாரு, எம்மா கணக்குதுன்ட்டு. இத வச்சு ஓட்ட போறதுக்குள்ள உசுறு வருது. சரி டென்ஷன் ஆகாத. பாத்து பண்ணு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ கொஞ்சம் ஸ்பீடா முடி. இதெல்லாம் பண்றதுனா அண்ணா கை ஒஞ்சின்னு கை கால கட்டு போட்டு உக்காந்து வேடிக்கை பாக்குற மாதிரி ஈஸின்னு நினைச்சாடா? கஷ்டம்டா. தூங்குற மாதிரி ஈஸின்னு நினைச்சியா? கஷ்டம்டா. நீ வேடிக்கை பாக்குறது பதிலா நான் சொல்றதையாச்சும் பண்ணு. இங்க கார் எடுத்துன்னு போயிட்டு நான் ஒரு இடம் சொல்றேன். அந்த இடத்துல போய் ஒரு கார் இருக்குது. அந்த கார்ல கண்ணு சேர்த்து எல்லாம் வரும். அது நம்ம சேஃப்டிக்கு தேவைப்படும். அந்த கார் அது வரைக்கும் போய் எடுத்துன்னு வா. நான் அது வரைக்கும் இந்த இடத்த கட்டி ரெடி பண்ணுகிறேன். போ வேடிக்கை பார்க்காத. ஜண்ட மாதிரி நிக்காத. போட்டா ஒரு ஒஞ்ச கையின்று கூட பாராமல் என்ன வேலை வாங்குற? சரி என்ன பண்றது? நம்ம பங்குக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் இல்லையா? ஒரு உடஞ்ச கையான்றது கூட பார்க்காம இப்பதான் பெண்டு கையா இருக்கிற என்ன போய் அமுச்சு விடுறானுங்க. இவனுங்க ஒருத்தனுங்க எங்க இருந்து வரன்னு தெரியாம சருசலும் வந்துனே இருக்கிறானுங்க. எங்க இருந்தா நான் வந்துட்டீங்க நீங்க? எல்லா பக்கமும் எங்க போனாலும் சரி. பாருங்க இங்க இருக்கிறான்ல. ஆமாமா, என்னடா இவ்வளவு பேர் இருக்கீங்க? அடே சாம்பி, என்னடா இவ்வளவு பேர் இந்த இடத்துல? ஐயோ, ரோடு ஃபுல்லா சாம்பியா இருக்கானுங்களே. ஓரமோகடா. அவன் சொன்ன இடத்துக்கு ஏதாச்சும் ஒரு காரை இருக்க மாதிரி தெரியலையே. இங்க பூரா சாமி போயலா இருக்காங்க. டே யாரா? நீங்களாம் சாமியா மனுஷங்களாடா? டே மனுஷனா எவ்வளவு நீ? அடே உங்களை தான்டா, ஏதாவது பேசுங்கடா. மனுஷன் மாதிரி தான் இருக்காங்க. மனுஷன் தம்பி, இங்க ஏதோ கார் இருக்காமே, எங்கடா இருக்கு? எங்களாண்டதானே அந்த கார் இருந்துச்சு. அந்த காரை இப்பதான் ஒரு ஜாம்பி வந்து ஆட்டையை போட்டு போயிடுச்சுனா. ஜாம்பி கார் ஆட்டையை போட்டு போயிச்சா? என்னடா தம்பி சொல்ற நீ? ஆமாண்ணா, வெளியே தானே சுத்தி நிக்குது அந்த காரு.
என்ன போய் தூணா வெளியே சுத்திட்டு இருக்க அந்த காரு அப்ப தூக்குறேன். டே பத்திரமா வீட்டுக்குள்ள போகலாம். டே ஜாம்பியுமே வந்து கடிச்சிட போகுது. ஓடுங்க ஓடுங்க வீட்டுக்கு ஓடுங்க. இப்ப இந்த காரை வேற கண்டுபிடிக்கணும். எங்க இருக்கான்னு தெரியல அந்த காரு. இங்க எங்கேயோ சுத்திட்டு இருக்க. யாரா நீ? டே டே நித்ரா நித்ரா இந்த கார் தான் நினைக்கிறேன். ஏய் நித்ரா எங்க ஓடுற நீ? உன்னை விட மாட்டா இன்னைக்கு. ஒழுங்கா அந்த காரை கொடுத்துரு. இதுலதான் கண்ணு கண்ணிட்டு இருக்க. சுட்டு போடுண்டா உன்ன. அந்த வாங்கி செத்துட்டானா? செத்துறா. ஏடா கேட்டப்பே கொடுத்துருந்தா உங்களுக்கு உயிராச்சு பொழைச்சிருக்கும்ல. ஏண்டா நீ தான்டா டிரைவர். நமக்கு இந்த கார் கிடைச்சிச்சு. இனி எவன் வந்தாலும் தூக்கி போட்டு டமால் டமால் சுட வேண்டியதுதான். எவனா வாங்கடா எல்லாரும் தூக்கி போட சொல்றான். இந்த நேரம் பார்த்து ஒருத்தரும் மாட்ட மாட்டானே. எங்க இருக்கீங்கடா சாம்பி? வாங்க வாங்க. எங்க தோறீங்களா? இந்த வாங்கிக்கோ ஓடு. இனி என் கிட்ட எவனும் வர முடியாது. ஓடுங்கடா. எல்லாருக்கும் பாம்பு தான். தூக்கி டமால் டமால். எந்த பக்கம் பார்த்தாலும் தூக்கி டமால் டமால் இருந்தா உனக்கு ஒண்ணு போட்டேறலாம். வாங்க வாங்க. தோ பத்தியா இன்னும் கும்பலா. என்னடா முக்குட்டு டீ கடை நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க. ஓடுறா. அடிச்சு பறக்க விட்டுருவாங்க எல்லாரையும். ஓடுங்க. வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இந்த கார் எடுத்துட்டு கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க சுத்தி எல்லாத்தையும் கட்டாங்களே. தோ பத்தியா நம்ம வீட்டுக்கிட்ட. ஏன் வீட்டுக்கிட்டே வா. இந்த ஓடுங்க. ஆனா அவனா வந்துடுறானுங்க வீட்டுக்கு. ஏண்டா விருந்தாடியாடா நீங்க அடிக்கடி என் வீட்டுக்கு வந்துருதியா? ஜாம்பி பயலுங்களா போங்கடா. நீங்க மட்டும் போல சுட்டா போடுவோம் உங்களை. இனி இந்த பக்கம் எவனும் வராதீங்கடா. ஓடுங்கடா எல்லாரும் உங்க வீட்டுக்கு. நண்பர்களே இப்ப வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. இப்ப நான் உங்களுக்கு இங்க என்னென்ன இருக்குன்னு காமிக்கிற பாருங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா? இதுதான் தண்ணி எடுக்கிறது. அப்படியே இங்க இருந்து தண்ணி போயிட்டு அப்படியே மேல போய் அங்கிருந்து அப்படியே அங்கிருந்து பக்கத்து வீட்டுல இருந்து ஆட்டையா போடுற மிஷின். அங்க இருந்து இங்க தண்ணி வந்துடும். இதை நம்ம குடிச்சிக்கலாம். அதுதான் இங்க இருக்குது. அப்படியே கொஞ்சமா மேல வந்தீங்கன்னா எனக்கும் தெரியல என்னென்ன இருக்குன்ட்டு. என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. எதுக்குடா இன்னுமா பண்ணி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் என்னன்னு கூட தெரியலையே. இது ஏதோ மாவு மிஷின் கலக்கிற மாதிரி இது. இன்னும் என்னென்ன இருக்குன்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அது ஒரு பத்திலாம் வாழை மரம் இருக்குது. எதுக்குன்னா சாப்பாட்டுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தட்டு கழுவு இல்ல வேலைக்கு ஆகாது. ஏன்னா 4 பேர் ஆயிட்டோம். 4 பேர் இல்ல 5 பேர் ஆயிட்டோம். அதனால தட்டு கழுவ முடியாது. அதனால நம்ம வாழை மரத்துல தான் இனிமேல் வாழை இலையில தான் சாப்பிட போறோம். அடுத்து வேற என்ன நம்ம வீட்டுல அப்டேட் பண்ணிருக்கேன்றத பாப்போம். இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இது யார் போன் அடிக்கிறது மறுபடியும்? எங்க அது போனு? இருக்கு. யாரு? ட்ரெவரு. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இவனுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்க போகுது. எடுக்கலாமா வேணாமா? எடுத்துருவோம். ஹலோ அவள்தான் நீ இப்ப ஜிலோ. என்ன ஜிலோ ஆகுறானுங்கடா, காப்பாத்துறா. ஜிலோ ஆகுறானுங்களா? என்னடா ஜிலோ ஆகுறானுங்க? ரேங்க்லினே என்ன காப்பாத்துறாடே. இங்க பூரா ஜாம்பி பயிலுங்க வந்துட்டானுங்கடா. என் ரூமோ என் வீட்டை சுத்தி ஜாம்பி வந்துச்சு. ஜாம்பி வந்துச்சா? அப்ப இரு வரோம். நானும் மைக்கில் வரோம். நானும் மைக்கில் ஒன்னதான் இருக்கும். வை போன வை. டே மைக்கில ட்ரெவர் வீட்டை ஜாம்பி சுத்தி போட்டுருச்சான். எலுமிச்சை பழம் வச்சு சுத்தி போட்டுச்சா இல்ல தர்பூசணி இல்ல பூசணிக்காய் வச்சு சுத்தி போட்டுச்சா? சிரிப்பு காமிக்காதடா. சுத்தி போடலடா. அதான் உலகட்டுன்னு பார்த்தா அதை வேற கண்டுபிடிச்சு சொல்றான். சுத்தி போலடா சுத்து போட்டுருச்சான். அவனை சுத்து போட்டா எனக்குன்னா சுத்து போடலாம் எனக்குன்னா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? சும்மாறா. நீ என்ன பண்ண போறியா? வந்து வண்டியில ஏறா வாடா. உன்னை காப்பாத்துறதுக்கு மட்டும் நான் வந்தல. அதே மாதிரி அவனையும் நம்ம போய் காப்பாத்திடுவோம். வா நம்ம சீக்கிரமா போயிட்டு ட்ரெவரையும் காப்பாத்தி கூட்டு வந்துருவோம். ட்ரெவரை காப்பாத்தா? அதெல்லாம் கொஞ்சம் நடக்காத காரியம் தான். சரி போ பாத்துக்கலாம். நம்மளால தான் இந்த வண்டி இருக்குது. எவன் வந்தாலும் தூக்கி டமால்னு போட்டுக்கிட்டே இருக்குண்ட. எங்க இந்த ஊர் முழுக்க ஜாம்பியா தான் இருக்கிறானுங்க. இங்க பார்த்தா அங்க இருக்கிறானுங்க, அங்க பார்த்தா இங்க இருக்கிறானுங்க. இல்லாத இடமே இல்ல. எல்லா பக்கமும் அதோ பாரு. இங்க வந்தா அங்க இருக்கிறானுங்க. எல்லா இடத்துலயும் இருக்கிறானுங்க. அவங்களா தாண்டா இருக்காங்க. அட்டா சீக்கிரமா போடா. ரொம்ப நேரமா போயினுக்குறா. அவனை கட்சி அவன் ஜாம்பியாவே மாறுவான் பழகுது. அவனை எப்படியாச்சும் நம்ம காப்பாத்தி ஆகணும். போ சீக்கிரம் போ. ரொம்ப நேரம் ஆகுது பாரு. டைம் ஆச்சு. போ அங்க பாரு. அவன் வீட்லயும் இதே பிரச்சனை தான் பழகுது. ஃபுல்லா ஜாம்பி அட்டாக் பண்ணிடுச்சு. அடே ட்ரெவரே எங்க இருந்தாலும் வெளியே வாடா. நானும் மைக்கில் உன்னை காப்பாத்த வந்துட்டோம். சீக்கிரம் வா வெளியே வா. இந்த இடத்த விட்டு நம்ம போய் ஆகணும். இங்க வர இவ்வளவு பேர் வந்துட்டே இருக்காங்கல்ல. டேய் உன் பின்னாடி போடுற நிறைய பேர் வந்துட்டு இருக்கானுங்க. நீங்க பாத்துக்கோ. நான் ட்ரெவரை கூட்டு வரேன். ட்ரெவரே எங்கடா இருக்கிற? ரேங்க்லின் இங்கதான் இருக்கிற. இங்க பாரு உன் பின்னாடிதான் இருக்கிற. ஏன் பின்னாடி இருக்கிறியா? எங்கடா இருக்கிற? குரல் மட்டும் தான் கேக்குது. ஆளை காணோம். டே ட்ரெவரே சீக்கிரம் வா. நம்ம இந்த இடத்த விட்டு ஓட்டுருவோம். இங்க நிறைய சாம்பி இருக்கிறானுங்க. டேய் செவிட்டு காதா. அடே அழுக்கு மூட்டை. வாடா வண்டியா. எங்க இருந்தா வந்துட்டு இருந்த? உன்னதானா தேட்டு இருந்தேன். வா இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். வா முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். டேய் வாங்கடா. டேய் சீக்கிரம் கீழே கடவுள் ஏறி காலை கடிச்சிட போறான். ஏறுடா. டேய் ஏறா. அவன் அடிச்சது போதும். ஏறுடா. காலைகளை கடிச்சிட போறான். ஏறா மைக்கிலே. போலாமாமே. எடே வண்டியை கிளப்ப. வீட்டுக்கு போ. வீட்டை சுத்தி வேலி. இன்னைக்கு சாலி. டேய் இப்படியே பேசிட்டு இருந்தா முடிஞ்சிருவோம். ஜோலி தள்ளி விட்டுருவோம் கீழே. கம்முனு வாடா. இறங்க சீக்கிரம் வா. ஜாம்பி எல்லாம் பாக்குறதுக்குள்ள டக்குன்னு வீட்டுக்குள்ள போய் ஆகணும். ஓடி வந்து வீட்டுக்கு ஏற ஒரே வழி இந்த டப்பா தான். இது மேல ஏறி உள்ள வந்துரு. வா. நான் மாம்சு போனவங்க ஒரே அடியா போடுவீங்கன்னு பார்த்தா வந்துட்டீங்க. என்ன ஈஸியா முயக்கிறதுக்கு நான் முருங்க மரம்லடா. அசைக்கவே முடியாத ஆலமரம்டா. எங்களை யாரும் அழிக்க முடியும்? நாங்க 3 பேர் சேர்ந்தா 3 வேளை மூக்க புடிக்க துண்ணுவீங்க. வேற தெரியும் உங்களுக்கு. இனி இந்த ஜாம்பியால உள்ளே வர முடியாது. வீட்டை சுத்தி ஃபுல்லா வேலி போட்டாச்சு. இந்த ஜாம்பியால இனி நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. பிடிச்சல பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்புறம்